அங்கிட்டு கூட ஏற்கனவே எப்போ மாதிரி அனைவருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெறுகின்ற இந்த வாரம் சரியான மழை. நல்ல மழை. சந்தை இருக்கும்போதே மழை. ஆடு குட்டியெல்லாம் தெரியும். இந்தியாவில் குட்டி ஏற்றும்போதும் நல்லா மேக்சிமம் வியாபாரிகள் அதிகமாக குட்டிகள் ஏற்றிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு ஆடு குட்டிகள் இறங்கிடுச்சு. இந்த ஆடுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்டான ஆடு. ஆனால் வந்து மழையில் நனைஞ்சதுனால மழை வெள்ளத்தில் பண்ணிட்டாங்க. கோடி 12,000 ரூபாய்க்கு ஆடு ஒன்று 6,000 ரூபாய் கேட்டாங்க. கிராமத்துலலாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. 6,000 ரூபாய்க்கு இந்த ஆடெல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஆடு எல்லாமே. ஆனால் மழையில் நனைஞ்சிட்டு இருந்ததுனால ஆடு ஃபுல்லாக சந்தை பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்குன்னா கூடி. அதனாலேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஊரில் கிராமத்தில் வாங்குறவங்க போய் ஒரு 11 மணி 10 மணிக்கெலாம் போய் ஏற்றிடுறாங்க. ஏற்றி அங்கேயே ஊரில் ஏற்றி சந்தைக்கு வர்றதுக்கு ஒரு 4-5 மணி ஆயிடுது, 6 மணி ஆயிடுன்னு சொல்லிட்டு காலத்தில் போய் ஏற்றிடுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கு ஏற்றினாலும் ஒரு 4 மணி நேரம் ஆடு மேயாமே வண்டியில் கொண்டு வந்து சந்தையில் லேட் ஆகிடுது. மேய்ச்சலே இருக்க மாட்டேங்குது. இப்போ ஆடுடைய பார்வைகளும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். இது கரெக்டாக சாயந்தரம் ஒரு 6:30 டைம். ஆடு நல்ல ஆடு. ஒரு அண்ணா 12,000 ரூபாய் கேட்டு 12,500 கேட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இன்னொரு எங்கள் அப்பா தான் அந்த ஆடு வச்சுருக்கிறது. நல்ல ஆடுங்க. ஆடை பொறுத்தவரை எந்த ஆடும் குறை சொல்ல முடியாது. நல்ல ஆடு. அப்போ போயிட்டு நான் தள்ளி ஏற்றிக்கிட்டு வந்தேன். நல்லா ஆடுகளும் நல்லா பார்வையாக இருந்துச்சு. அவட ஒரு அண்ணன் தான் மேலே வச்சு 500 ரூபா வச்சு மேலே வச்சு வெட்டினார். நல்ல ஆடை பொறுத்த இது ஃபுல்லாக செம்பரி ஆடு தான். இது ஃபுல்லாமே அவர் அண்ணன் கூட சொன்னார், அடுத்த மாதத்தில் வாங்க முடியாது, இந்த மாதத்தில் வாங்கினா தான் உண்டு ஆடை அப்படின்னு. ஏன்னா அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சந்தையில் இறங்கின குட்டியிலே தரமான குட்டி இது ஒரு குட்டி தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை. பார்வையில் சரி இறங்கின குட்டிகளையே தரமான குட்டி இது ஒரு குட்டி தான் இறங்கிருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோதான் ஒன்றும் ஒரு இதாக இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டண குட்டி தான், அதாவது மயிலம்பாடி. ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா புருவையும் கிடந்துச்சு. மொத்தம் 40 குட்டி சொன்ன புருவையும் கிடந்துச்சு, கிடாயும் கிடந்துச்சு. புருவையை மட்டும் 11 ரூபாய்க்கு அண்ணன் அந்த நிற்கிறவர் கேட்டார். 11 ரூபாய்க்கு கேட்டு கடைசியில் 12 ரூபாய்ன்னு இன்னொருத்தரும் கேட்டார். 12 ரூபா அப்படி கேட்டார். ஒரு அண்ணன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் மொத்தமாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. கிடாய்கள் நல்லா தரமாக இருந்துச்சு. எதையுமே குறை சொல்ல முடியாது. நல்ல குட்டி. புருவ குட்டிகள் கிடந்ததுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இது பக்கத்தில் கிடந்த ஆடு அவங்க 14,500 சொல்லிட்டு கிடந்தாங்க. ஆடுலாம் இது குட்டிகள் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக நல்ல கறிக்கட்டான குட்டிகள். கறிக்கடைக்கும் ஆடும் நல்லா வளர்த்துட்டு ஓரளவுக்கு சைஸான குட்டிகள். இதெல்லாம் ரொம்ப குட்டிகள். அந்த புருவக்குட்டி கிடந்ததுனால கொஞ்சம் இருந்துகிட்டே கிடந்தாங்க. அண்ணன் ஒருத்தர் அந்த புருவக்குட்டியெல்லாம் சேர்த்து அவர் ஒருத்தர் 14 முடியே கேட்டார். 13லேருந்து ஆரம்பித்து 14 முடியே கேட்டார். ஒரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். புருவக்குட்டி கிடக்கு அதனால் சேர்த்து கேட்டார். அவர் கொடுக்கல. 14 முடி அந்த பக்கத்தில் வைக்கிற அந்த காய்ச்சிட்டேன்னா கேட்டார். 14 முடியும் கேட்டுமே அவர் கொடுக்கல. 7 ரூபாய் கேட்டாலும் கொடுக்கல. நான் வாங்கினது கூட அப்படின்னு சொல்லிட்டாரு. குட்டி நல்லா தரமான குட்டிகள் எல்லாமே. புழு குட்டியுமே நல்ல தரமான குட்டி தான். குறை சொல்ல முடியாத குட்டிகள். சொட்டைகள் இந்த மலையிலையும் குட்டிகளை பாலிஷாக செம்மையாக இருக்குது அப்படின்னா மலையிலேருந்து அந்த குட்டியோட தரமே வேறு மாதிரி இருக்கும். குட்டி நல்ல பார்வையான குட்டி. எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கான குட்டிகள். ஆனால் விலைகள் கொஞ்சம் அந்த 10,000 ரூபா கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு இந்த மாதம். இந்த வாரத்தை சொல்லிங்களா, ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வித்தா சரி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. மழை நல்ல மழை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்க முடியாத அளவுக்கு மழை சொல்லு பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆளு பேரும் கொஞ்சம் நடமாட்டங்கள் போனாலும் சந்தைக்கு நிற்க முடியல. கச்சேரி சரிமாக இருந்ததுனால இருந்துச்சு. அதுலேயுமே இந்த குட்டி நல்லா பாலிசியாக நல்லா பார்க்கவே நல்ல ஒரு இதாக இருந்துச்சு, பார்வையாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் போய் இதை தான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அது பக்கத்தில் கிடந்த ஆடுது. இது வந்து
அவர் கேட்டவர் வந்து ஒருத்தர் வந்து 12 ரூபாய்க்கு கேட்டிருந்தாரு. 14,500 வெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆடு ஓரளவுக்கு கடிக்கட்டான ஆடு தான், உயர்ந்தரமான ஆடு. ஆனால் வந்து எல்லாம் ஆச்சி ஆடும் கிடக்கு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஆடி பல்லு இருக்கிற ஆடு இருக்குது, பல்லு இல்லாத ஆடும் கிடக்கு அப்படின்னு சொன்னாப்புல. நல்ல ஆடு எல்லாமே ஓரளவுக்கு கொடுக்கலாம். ஆனால் வந்து 14லாம் அதிகம்தான், 13 அந்த மாதிரி ரேட்டில் அது கொடுத்து வாங்கலாம். பார்த்தா தெரியும், ஃபுல்லாக மலையில் நனைஞ்சு எல்லாம் குட்டியெல்லாம் புண்ண ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் வந்து காருன்னு சொல்கிறது இந்த மாதிரி பொடி குட்டி, கார் குட்டி சொல்லுவாங்க அதுக்கு. இந்த மாதிரி புதுசாக இருக்கிறதுல அதாவது பால்குடி மப்பில் இருக்கிறதுலாம் கார் குட்டி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பால்குடி மப்பில் இருக்கிற குட்டி கறிக்கடைக்கு அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மாலை சிறுசு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படியும் ஆடுகள் மட்டும் ஆனால் அந்தளவுக்கு வேகம் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப மந்தமாகவே இருந்துச்சு. அப்படி ஒன்றும் வேகம் கிடையாது. சந்தை ஒரு இதாத்தில் கொஞ்சம் மந்தமாக தான் அவ்வளோதான். ஆடுகள் இறங்கியிருந்தாலும் ரொம்ப ஏற்றுமதி ஆகலை. ரொம்ப ஆடுகள் பிடிச்சிருந்தாங்க, பிடிச்சிட்டு இருந்தேன். 2,000 ஒரு கிடா 10,000 கேட்டவர் 17 ரூபாய்க்கு கேட்டாப்பா. 17 ரூபாய்க்கு கேட்கவும் ஒரு அப்பையை நான் கொடுத்துட்டு போயிருப்பேன். 17 ரூபாய்னா இவ்வளோ நேரம் பிடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்பா. ஒரு ஆடு வந்து 6,000 ரூபா கேட்டு நான் வாங்கினேன். 18,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் கேட்டது 16 வேணா வாங்கின காட்சின்னு வெட்டிட்டு போறியா? 6 போட்டு உங்களுக்கு 6 போட்டு வாங்கின காட்சியை வெட்டிட்டு போ. 6 போட்டு வெட்டிட்டு போ. அதுக்கு மேல அந்த ஆடு என்ன உனக்கு இல்ல இல்ல என்ன இருக்கு? ஒரு 500 சேர்த்து வெட்டக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒண்ணும் இயற்கையே. அதாவது ஒரு மனுஷன் ஒச்சை இருக்குன்னு சொல்லிட்டான், அது வந்து கலலையும் பெருசா வந்துக்கிட்டு கட்டாது. வாங்கின அசலுக்கு கொடுக்குறோம், எங்களுக்கு அதுக்காக போய் நல்ல அனுபவம் இல்லாத 14 தான் பேசுறது. ஜோடி 10,500 ரூபாய்க்கு ஒரு குட்டி மட்டும் கடலில் இருக்கும். மன்னார்குடி மன்னார்குடி 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த ஒரு குட்டி மட்டும் கடலில் இருக்குது, பார்க்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 குட்டிங்கிறவங்க ஒத்துக்கிறது முதல் போயிடும். கடைசியில் நேரமாக நடந்துச்சு, பேச்சுவார்த்தை நடந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெரிஞ்சிச்சு. மொத்தத்தில் 1 குட்டியும் சேர்த்து 5,000 வந்து கிடச்சிக்க அப்படின்னு சொன்னாங்க. 16 குட்டி 20 குட்டியில் 4 குட்டி சரியாக ஒதுக்கிட்டாங்க. 16 குட்டி மட்டும் விற்றாங்க. வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கு வந்து ஒரு 500 ரூபாய் கிடச்சிது. ஒரு குட்டிக்கு 550 குட்டி. அதில் நல்ல ஒரு சில வளர்ப்பு தான் நல்லா இந்த மாதிரி மாடெல்லாம் வாங்கினா 10 ரூபாய்
அது பார்த்தீங்கன்னா விற்கையில் குட்டி விற்கிறோம் 8 ரூபாய்க்கு 9 ரூபாய்க்கு ஜோடி 16 அந்த மாதிரி நேரத்தில் தான் மறுபடியும் விற்கையில் 10 ரூபாய்க்குள்ள வளர்ப்புடைய வைக்கிறாங்க. அப்போ வந்து 20 ரூபாய்க்குள்ள தான் வளர்ப்பு வைக்கிறாங்க. அதனாலேயே பாதி வந்து மலையில் நலஞ்சிக்கலாம் பார்த்தா தெரியும். மலை நலஞ்சு ஒரு மாதிரி இதாகிடுச்சு, பார்வையே பிடிச்சிக்கிறாங்க. அது மாதிரி சில குட்டிகள்லாம் இருந்துச்சு வந்து குட்டி இறக்கவே இல்லை. போய் கேட்டார். அவர் சொன்ன 13 நல்ல குட்டி உங்களுக்கு கொஞ்சம் பொடிச்சு போட்டுருந்துச்சு. வந்து இறக்கி கொஞ்சம் வாடி திட்டுறது இதாகிடுச்சு அப்படின்னு குட்டி சொல்லவே இல்லை. எனவே கடைகள் கேட்டாங்க. முன்னாடியே பேசிட்டே இருந்தாங்க. கேட்டாப்புல விஷயங்கள் அது ஏற்றி நல்ல குட்டிங்க. வளர்ப்புக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் குட்டி வந்து வாங்கி கொஞ்சம் இந்த நேரத்தில் வாங்கி விடணும். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா காணி இந்த நேரத்தில் வரும். கொஞ்சம் நேரம் முளைக்கிற நேரம் வரும். இந்த மாதிரி நேரத்தில் குட்டி வாங்கி காப்பாற்றிட்டோம்னா விற்கலாம். 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குட்டிகள் கறிக்கடைவு ஓடாது, கொஞ்சம் இதாக இருக்கும். பறித்து வாங்கலாம் அப்படின்ட்டு வளர்ப்புக்காரங்களுக்கு வரைக்கும் போனாலும் கூட வளர்ப்பு தண்ணி ஒரே ஒருத்தர் மன்னார்குடி குரூப் மட்டும் தான் வந்தாங்க. அவங்க அதிகம் சும்மா வேறு யாரும் ஓடும் கறிக்கடை ஓடலை ஓடும் சொல்லி அந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா நல்ல ஆடுகள். நல்ல ஆடுகள்லாம் கறிக்குத்தான் வேறு எதுக்காக கறிக்குத்தான் வந்து 13 ரூபா சொன்னாங்க. 17 ரூபா போய் கேட்டாங்க. வெங்காயம் ஒரு 10 ரூபாய்க்கு இருந்துச்சு. நல்ல நேரத்தில் இருந்துச்சு. நார்மலாக இருந்துச்சு. விடுங்க குட்டியை விடுங்க குட்டியை விடுங்க. குட்டிகள் சத்து தான் பார்க்க பாருங்க பளிச்சு குழி போடுறது பார்த்தீங்கன்னா 11 ரூபாய்க்கு நல்ல கடை. அவர் சொன்னது 14 ரூபா 15 ரூபா சொல்லி 14 ரூபாய் எடுத்துருந்தாங்க. இது ஆரம்பிச்சு 9 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 15 ரூபாய்க்கு முடிச்சாப்பலாம். முடிச்சு வெட்டிட்டு அப்புறம் கிராய் சேர்த்து
இது அந்த மன்னார்குடி ரேஞ்சு தான் வாங்கினாங்க. நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிகள் கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. ஊசியெல்லாம் போட்டுருக்காங்க. இது 10,500 ஜோடி. அது வாங்கினது இப்போ இப்படி சரக்கு தான் வாங்கினாங்க. தெளிவான சரக்கு வாங்கலை. இந்த மாதிரி கொஞ்சம் வாடலான சரக்குலாம் தான் பார்த்து எடுத்துறாங்க. அவங்க 10,500 அந்த குட்டி ஜோடி பார்த்தீங்கன்னா அந்த குட்டியெல்லாம் அங்கே ஏற்றி கொண்டு போகணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. எல்லாம் நல்ல குட்டிலாம் இருந்துச்சு. இந்த கிடாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிடா வந்து 17,000 சொன்னாப்புல. ஒரு கிடாய் வந்து 17,000. அந்தளவுக்கு வந்து அந்தளவுக்கு வேகம் இல்லை. அதோட மேலே ஏற்றி போட்டுருந்தாப்புல. கிடாய்கள் நல்லா கொஞ்சம் பார்வையாக இருந்துச்சு. ஒரு அண்ணா ஒருத்தர் கூட அண்ணன் கேட்டாங்க 17,000 தெரிச்சு ஓடிட்டாப்புல. ஏன்னா அந்தளவுக்கு நேரத்தில் எப்படி பார்த்து பழசாக தெரியும். யாரோ வளர்ப்பு ஆட்டு வாங்கி கொஞ்சம் தரமான கடை கொஞ்சம் பார்க்க பார்வையாக இருந்துச்சு. தரமாக இருந்துச்சு. ஆனால் கிடா கொஞ்சம் கட்டைங்க கட்டை மாதிரி தெரிஞ்சிச்சு. விட்டு போக்கு இந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் கரெக்டாக மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த கிடா 15,000 வரணும்னு கேட்டான். 15,000 கேட்டான். அவர் நான் 19 கேட்டேன், 20 கேட்டே கொடுக்கலாம். அவர் என்ன தரமாக கேட்டார். 18,000 ரொம்ப தரமான வேலை. கிடா அந்த அளவுக்கு ஒன்றும் இது கிடையாது. நல்லா பார்க்க நல்லா இருக்குங்க. அரிக்கடா இது அரிக்கடா பல்லு வந்து கலப்பு இதாச்சு அது போட்டுருச்சு. அதனால் வந்து குறி விடலாரு. கடைக்கு பார்த்த மாதிரி இருக்கு. கேட்டு பார்த்து பார்த்து லாஸ்ட்டில் சொந்த கடையை போகும்போது எடுக்குது. கூட்டம் இருந்துச்சு. மழையிலையும் ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இந்தாங்க அந்த அளவுக்கு குட்டி முக்கியம்.